திருவத்தேன உற்சவம் சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இன்று இரண்டாம் திருநாள். இந்த இரண்டாம் திருநாளிலே அர்ஜுன மண்டபத்திலே பகவான் பெரியாழ்வாருடைய பாசுரங்களை கேட்டு மகிழ்கிறார். பெரியாருடைய பாசுரங்கள் நேற்று வரை பெரியாழ்வார் பெருமாளை குழந்தையாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனுடைய ஜனன பரியந்தம் பிறகு கிருஷ்ணர் தலநடையிட்டு வந்ததை அழகாக அனுபவித்து வந்தார். இன்று முதல் கிருஷ்ணனின் பாலலீலைகளை அனுபவிக்கும் மன்றமாக ஆற்றிலிருந்து தன்னோராயிரம் பாசுரத்தை அரையர்கள் அபிநய வியாக்கியானம் மூலமாக இன்று அனுபவிக்க உள்ளார். ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றாலறிந்து வரைதுவில் கைகொண்டு காற்றின் கழியணையாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தானானால் இன்று முற்றும் வலைதினம் பேசானால் இன்று முற்றும். அதாவது கிருஷ்ணரின் பாலலீலைகளை கொண்டாடும் போது அங்கே இருக்கக்கூடிய கோபஸ்திரீகள் அனைவரும் அங்கே ஆற்றிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். கண்ணபிரான் குழந்தையாக இருந்து கொண்டு அவர்கள் மேலே ஒரு தீர்த்தத்தை தெளித்தாரும் பரவாயில்லை, சேற்றை வாரி தெளித்து விட்டான். அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டனர். மற்றும் அவர்களுடைய கையில் இருந்த வலைகள், அவர்கள் ஒதுக்கியிருந்த இந்த ஆடைகள், இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சாதாரணமாக போனால் பரவாயில்ல, காற்றை விட வேகமாக போய் தன்னுடைய அகத்தில் சென்று விட்டானாம். அங்கே இருக்கக்கூடிய கோபஸ்திரீகள் அனைவரும் யசோதை பிராட்டியிடம் வந்து, இங்கே பாருமா, உன் பையன் நாங்கள் ஆற்றுல குளிக்க போகிறச்சே எங்களுடைய அந்த ஆடைகளெல்லாம் கவடமாகி கொண்டு வந்துட்டான். நாங்கள் இப்போ ஓட்டிருந்த வளையலெல்லாம் திடீர்னு வந்துட்டான். பிறகு சாதாரணமாக வந்து உன்னிடத்துல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் காற்றோட வேகமாக ஓடி வந்து உன்னிடத்துல வந்து வந்துட்டான். இந்த குழந்தைய நீ இப்படி பண்ணியிருக்கியம்மா அப்படின்னு சொல்லி அந்த யசோதை பிராட்டி இடத்துல கோபஸ்ரீகள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். கண்ணபிரான் எப்படி இருக்கான் அப்படின்னா, அந்த யசோதை பிராட்டி கேட்குறாளாம், நீ இதெல்லாம் பண்ணினியா அப்படின்னு கேட்குறாளாம். ஒன்றும் நான் எடுத்தேன்னு சொல்லு, இல்லை எடுக்கலைன்னு சொல்லு, ஏதானு பதில் சொல்லு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கோபஸ்திரீகள் கேட்க கண்ணபிரான் அமைதியாக இருந்து கொண்டு ஒரு நம்மட்டு சிரிச்சுட்டு பெருமான் நின்றுட்டு இருந்தானாம். இப்படி அழகாக இந்த பாசுரத்தை அனுபவிக்கும் வண்ணமாக இங்கே அரையர்கள் பெருமான் முன்னே நடித்து காண்பிப்பார்கள். அடுத்து தன்னோராயிரம் பாசுரம்னு சொல்லக்கூடிய அடுத்த பாலலீலையை பெருமாள் சொல்ல வந்து, ஆனால் அந்த பாலலீலையை நான் உன்னை ஒரு சின்ன பையனாக நான் பாவித்து இன்றளவும் தப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுட்டேன்னர். ஏன், எல்லா குழந்தைங்களோடும் அப்படியே வரான், கையில் பால் அது முழங்கி வரைக்கூடிய அந்த நெய்யை கூட பெருமாள் சுவைச்சுட்டு வருவான். ஆனால் அந்த பூதனைன்னு ஒருத்தி வந்தா பாருங்கோ, அவளுடைய முளையை பிடிச்சு இழுத்து அந்த பூதனையை பெருமாள் கொன்னா. ஆனால் கிருஷ்ணா, இத்தனை நாளாக உன்னை பாலன்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் உன்னை தெய்வம்னு நினச்சி உன்னை நான் பாலன்னு நினச்சது தப்போ, நீ எப்பேற்பட்ட பரமாத்மா அப்படின்னு நினச்சேன் அப்படின்ற ஒரு வியாக்கியானத்தையும் இங்கே அரையர் பெருமான் முன்மே நடித்து காண்பிப்பார்கள். இன்றைக்கு அழகாக ஒரு அலங்காரம், முத்துப்பாண்டியன் கொண்டை, கலிகோத்தாரா, அதிலே சூரியன் சந்திரன் நெத்திப்பட்டை, அழகான அர்த்தச்சந்திரன், நடுவிலே மகாலட்சுமி பதக்கம், மார்பிலே இருபுறமும் புஜகீர்த்தியும், முத்து மாலை 16 வர முத்து மாலையும், பவழ மாலையும், சவுகார் பதக்கமும், அடுக்கடுக்கான இரத்தன பதக்கங்களும், கையிலே அழகான ஒரு கிளியும் மற்றும் இரத்தன அபயஸ்தத்தையும் அணிந்து கொண்டு இன்றைக்கு பெரியாழ்வாருடைய பாசுரத்தை நம்பெருமாள் அனுபவிக்கிறார். நாமும் நம்பெருமாள் கண்ணனுடைய பாலலீலையும் அனுபவிப்போம். கண்ணன் பாலலீலையை துறந்து அந்த கண்ணன் பெரிய பரமாத்மா என்று பெரியாழ்வார் உணர்ந்ததையும் அரையர்கள் அபிநயம் மூலமாக நாம் அனுபவிப்போம்.